ஹலோ. கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க சென்னை போயிருந்தோம். எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பேபி பொறந்ததுனால, அந்த டைம் பார்க்க முடியல. ஸோ 2, 3 மந்த்ஸ் கழிச்சு பார்க்க போனோம். அங்க போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஒரு 12:00 போலவே வந்து விஜிபி மெரைன் கிங்டம் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் சென்னை ஷாப்பிங் வரும்போது விஜிபி மெரைன் கிங்டம் போகணும்னு நினச்சோம். பட் டைமிங் ஒத்து வராததுனால போகவே முடியல. இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பாப்பாக்காக கிளம்பி போனோம். நல்லா காமிங்காக, ரிலாக்ஸாக, ஸ்லோவான டே வந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். எனக்கு அவ்வளோக்கா எக்ஸைட் ஆகலை. பிகாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருந்தது. ஆனால் வந்து பாப்பாக்காக தான் வந்தோம். அவள் வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணா. அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு, கலர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த இடம்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. அண்ட் அங்கே ஸ்டார் ஃபிஷ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். கடைசியாக வந்து மெர்மைட் ஷோ கூட போட்டிருந்தாங்க. அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக தான் ரொம்ப லேட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதும் பாப்பா வந்து அந்த மெர்மைட் பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டுருந்தா. அவங்கள டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணா. அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். செம பசி. நல்ல பிரியாணி வித் சம் ரைத்தா, அதுக்கப்புறம் லெக் பீஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு குட்டி ட்ரைவ் போயிருந்தோம். அப்போ தான் விஜய் சாரோட வீட்டுக்கு போனோம். வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியிலேருந்து கேட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பீச் டெரஸ் அப்படின்னு இந்த பிளேஸை வந்து சென்னை போனால் கண்டிப்பாக போகணுன்னு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா சாந்திரோனி, கிரீஸ்லாம் பிடிக்கும்னா இந்த பிளேஸ் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அங்கே ஃபுட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம்.